கிருஷ்ணாவோட பொண்ணு பிந்து வந்துட்டு அவங்க அப்பா ஏன்ப்பா இப்படியெல்லாம் பண்ணீங்க, அண்ணனை எதுக்காக அடிச்சிங்க, அந்த டைமில் எனக்கு அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணார், அண்ணன் வரலைன்னா நான் இந்த இடத்துக்கு உயிரோடவே வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான். அவங்ககிட்ட என்னை காப்பாற்றுனதே அண்ணன் தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் அவங்களோட பிளானாக இருக்கும் அப்படின்னு வீரா கேட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்கம்மா. அவன் என்னோடய காலேஜ் பையன்மா, அவருக்காக தான் அவனை நடிக்கவா செய்வான், அவனா ரவுடியா, அவன் எங்கள் காலேஜில் இருக்கிறவன், காலேஜ்லேயே நிறைய வாட்டி இது பண்ணியிருக்கான், கலாட்டா பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் புரியுதோ ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தன் பையனை அடிச்சிட்டேன்ட்டு கையை அப்படியே வந்துட்டு சவுத்தில் குத்திக்கிறாங்க. எப்படியாவது தன் பையன் உயிரை காப்பாற்றணுன்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் சொன்னதை, சாரதா சொன்னதை யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே வந்துட்டு ஊருக்கு கிளம்பி போகிறாங்க நம்மளோட இவங்க பூமி. அப்படி கிளம்பி போயிட்டு அங்கே வந்துட்டு பொம்மை ஃபேக்ட்ரி எங்கே இருக்குதுன்னு எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க. முதல்ல யாருக்கும் தெரியல. அப்புறமா பழைய டீ கடைக்கிட்ட போயிட்டு ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க. அவர் கரெக்டாக வழி சொல்கிறாரு. அப்புறம் அந்த பொம்மை ஃபேக்ட்ரிக்கிட்ட வந்துட்டு போயிடுறாங்க. அந்த சமாதிக்கிட்ட தான் வந்துட்டு ஒருத்தர் வருவார், இன்னைக்கு கரெக்டாக வந்துட்டு அவர் அந்த சமாதிக்கு வருவாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டோன்னா அவங்களும் அங்கே சமாதியில் போய் உட்காந்துட்ருக்காங்க. இதை வந்துட்டு பூமி கேட்டிருக்கத அங்கே இவங்களோட அபூர்வாவோட ஆளுங்க கேட்டுறாங்க. உடனே அபூர்வா கால் பண்ணி சொல்ல, சரி அந்த பொண்ணு யார் என்னென்னு அடையாளம் பார்த்து வச்சுக்கோ, அவள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவரும் போயிட்டு அங்கே அந்த பொண்ணை நோட்டை விட்டுட்டுருக்காரு. இவங்க இங்கே அந்த சமாதிக்கிட்டே எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. இவர் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து இவர் தான் அந்த ஆள் போல் இருக்குது, வருஷம் வருஷம் வரவர், இவர்கிட்ட கேட்டால் நம்மளோட ரகசியம் என்னன்னு தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு எங்கே ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவரை தான் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினச்சிட்டு ஓடுன்னு ஓடிடுறான். இவங்க அங்கேருந்து தப்பிச்சு அப்படி இப்படின்னு வராங்க. கிருஷ்ணா கரெக்டாக அந்த சமாதி இருக்கிற இடத்துக்கு வராரு. வந்துட்டு அங்கே இருக்கிற இதுவெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணி விட்டுட்டு அங்கே வந்துட்டு பொக்கே ஒன்று வைக்கிறாரு. வச்சுட்டு அங்கேருந்து போகிறாரு. கரெக்டாக அப்போ தான் பூமி வராங்க. ஓ இவர் தான் வந்தவரா, அதை பொக்கேலாம் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு எங்கே நில்லுங்க ஒரு நிமிஷம்னு சொல்கிறாங்க. ஆனால் கார் ஏறி அவர் போயிடுறாரு. அப்புறம் அந்த காரை பின்தொடர்ந்து வராரு. கார் ஒரு இடத்துல போய் நின்றுட்டு, சார் நீங்கள் அந்த காரை வந்துட்டு காரில் வந்தார் ஒருத்தர், அவரை எங்கே விட்டீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் வீடு தெரியுமான்ட்டு, இல்லை அவர் சென்னையிலேருந்து வந்தார் போல இருக்குது, ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணேன்னு சொல்கிறாங்க. சென்னையா, அப்போ நம்ம திரும்பவும் சென்னைக்கு போனாதான் எப்படியாவது வந்துட்டு அந்த ஆளை வந்து சமாளிச்சணும்னு சொல்லிட்டு குகனை பற்றி யோசிச்சுட்டு பூமி அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளோட சந்தியா கிட்டே போயிட்டு அவங்க அம்மா எதுக்காகமா அந்த ஆளை போய் பார்த்தேன்னு சொல்லிட்டு கேட்டு இது பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு என்ன குறை வச்சேன் அப்படி இப்படின்னு இது பண்ண, உனக்காக தாண்டா போய் அவரை பார்த்தேன், உனக்கு இந்த மாதிரி ஆபத்துன்னு சொன்னாங்க, ஹோமம் பண்ணால் சரியாக போயிடுன்னு சொன்னாங்க, அதனால தான் அவரை போய் பார்த்தேன், உனக்காக நான் என்ன வேணால் செய்வேன்னு அவங்க அம்மா சொல்ல, அந்த ஆள் இது பண்ணி தான் எனக்கு உயிர் பிச்சை கிடைக்கணும்னா அப்படி ஒரு உயிரே தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் ரொம்ப அப்செட்டான சாரதா திரும்பவும் போய் சாமியாரை பார்த்து இந்த மாதிரி நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பூஜை பண்ணியே ஆகணுமா, அது பண்ணலைன்னா வேறு ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் சாரதா சோகமாக போகிறாங்க. அப்போ கரெக்டாக அபூர்வா வராங்க அவங்க பொண்ணு ஜாதகத்துக்கு. என்னடா இது இங்கே வந்து போகிறாளே சாரதான்னு யோசிச்சுட்டே போகிறாங்க. நேராக சாமியார்கிட்ட போயிட்டு அவங்க பொண்ணோட இதுவெல்லாம் காமிச்சு, என் பொண்ணு வந்துட்டு நல்லா பணக்காரியாக இதுவாக வாழ்வாளான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இவ்வளோ வருஷமாக வந்துட்டு நல்லா பணக்கார இதுவோடு வாழ்ந்தது காரணமே அவங்க அம்மா பண்ண விஷயத்தினால தான். இதுக்கப்புறம் அது இருக்காது, இந்த போகிக்கு அப்புறமா ஒரு பெரிய இது இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க. இதனால் என் பொண்ணு அப்படி இருக்கக்கூடாது, ஏதாவது பரிகாரம் தான் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பரிகாரம்லாம் கிடையாது, நடக்கிறது நடந்து தான் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்ட வேணும்னா ரொம்பவே அப்செட் ஆகி அபூர்வா வீட்டுக்கு வந்து அதையே யோசிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எப்படியாவது போயிடணுன்ற மாதிரி ஒரு பக்கம் யோசித்தாலும் கிருஷ்ணா வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன்லேயே இருக்கிறாரு. அப்போ கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வந்த பூமியை வந்துட்டு பார்த்துடுறாரு நம்மளோட குகன். அவங்க வந்துட்டு சாம்பிராணி புகையெல்லாம் போட்டிருக்கிறத பார்த்து, நீ எதுக்கு வந்த தையத்தக்கா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நான் இங்கே வராமல் வேற எங்கே போகிறது, ஏதோ கோவத்தில் போயிட்டேன், நீங்கள் அதை மன்னிச்சிடுங்க, நாங்களும் நீங்கள் சொன்னதை மன்னிச்சிடறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனாலும் 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆகுது. விடுடா, நான் என் ஃபேமிலி அங்கே இருக்குதான்னு பார்த்துட்டு வரதுக்காக போன தகவல் கிடைக்கும்னு சொல்லிட்டு, ஆனால் அங்கே எந்த தகவலும் கிடைக்கல, எனக்குன்னு யாரும் இல்லை, நீங்கள் தானே இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்காக இங்கே வந்து வியாப்போ இங்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அமைதியாக விட்டுறா, அந்த பொண்ணு இருக்கட்டும், பாவம் அவள் எங்கே தான் போவான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அம்மா சோகமாக இருக்கிறத பார்த்து என்னாச்சு ஆண்டி அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க பூமி. இந்த மாதிரி என் பையனுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு நம்புதிரி சொன்னாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு யாரும் பண்ணோம், அவ்வளோதான் என்ன, அவங்க அப்பா வரணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஃபோன் பண்ணுங்கள், அவர் கண்டிப்பாக வருவேன்னு தானே சொன்னார், நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. கிருஷ்ணா அதை பார்த்துட்டு கரெக்டாக ஃபோன் எடுத்து பேசுகிறாரு, சுடு சாரதான்ற மாதிரி. இங்கே பாருங்கள்,
நீங்கள் எதுவும் பேச தேவையில்ல, நீ பூஜை பண்ணணும், உங்கள் பையனோட உயிரை காப்பாற்றணும்னா நீங்கள் வந்தே ஆகணும், உங்கள் பையன் மேலே அக்கறை இருந்தா கோயிலுக்கு சீக்கிரம் வந்துருங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ஓகே உடனே வந்துடும். ஆனால் நீ யாருன்னு கேட்குறாங்க. நான் யாருன்னு எனக்கே தெரியாது, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, எங்கள் குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு போனால் அந்த இடத்துல எதுவும் தெரிஞ்சுக்க முடியல, ஒருத்தரை தான் பார்த்தா அவர் யார் என்னன்னு எனக்கு தெரியாது, மிச்சத்தெல்லாம் நான் நேரில் சொல்கிறேன், நீங்கள் வாங்கன்ற மாதிரி ஃபோனை வச்சுறாங்க. கிருஷ்ணாவும் உடனே பட்டு வேட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு ரெடியாக வராரு. என்னங்க இப்படி ரெடி ஆகிட்டு இருக்கீங்கன்னு வீரா வந்து கேட்க, இந்த மாதிரி நான் கோயிலுக்கு போகிறேன், அங்கே ஒரு யாகம் நடத்தணும்னு சொல்கிறாங்க. நானும் வரேன், எதுக்காக உங்கள் பக்கத்தில் நான் தானே உட்காரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வீரா. இல்லை என் பக்கத்தில் சாரதா உட்காருவா, ககனோட இதுவுக்காக இதுவுக்காக வந்துட்டு ஆயிலுக்காக வந்துட்டு பண்ணுற பூஜை அது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்காக போனீங்க பாரு, கொஞ்சமாவது மனசாட்சியோடு பேச, அந்த பையன் இருந்தனால தானே நம்ம பொண்ணு நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்தா அப்படின்ற மாதிரி அந்த நன்றிக்காகவாது இதை வீடுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அதுவும் சரி தான், சரி போகலாம் வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ இதை பற்றி உங்கள் அன்னிக்கிட்ட மட்டும் எதுவும் சொல்லிடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க எதுவும் சொல்ல மாட்டேன் வாங்க போகலான்னு 2 பேரும் ரெடியாகி வராங்க. அபூர்வா எங்கே போகிறீங்கன்னு சொல்லி கேட்க, கோயிலுக்கு சும்மா பூஜை பண்ண போகிறான் நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஓ எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி அபூர்வா நினச்சி பார்க்குறாங்க. ஏன்னா அந்த இவங்க வந்துட்டு அந்த ஜாதகம் பார்த்து பேசும்போது அந்த சாமியார்கிட்ட ஆல்ரெடி கேட்டுட்டு வந்திருப்பாங்க. சாரதாவோட பையனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, பூஜை பண்ணணும்னு சொன்னதை யோசிச்சு பார்த்தேன். 2 பேரும் சேர்ந்து போய் சொல்கிறீங்களா இருக்குது உங்களுக்குன்னு யோசிக்கிறாங்க. 2 பேரும் வாசல் தாண்டி போகிறதுக்குள்ளே கரெக்டாக அவங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. வந்தவொடனே வந்துட்டு, என்ன நீங்கள் சொல்லாமல் கிளம்பிடின்னு வந்திருக்கீங்க வீடாக கேட்க, இல்லை ஒரு சர்ப்ரைஸாக இருக்குன்னு உங்கள் அண்ணி தான் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீங்கள் போயிட்டு வாங்க, நான் நீ அண்ணன் எல்லாம் இருக்கோம்ல நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரி வீரா சொல்கிறாங்க. என்ன நீ பேசிகிட்டு இருக்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை விட்டுட்டு இவர் அவ்வளோ முக்கியமான வேலைக்காக போவாரா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்ற மாதிரி அபூர்வா சொல்கிறாங்க. அதை கேட்டு ரொம்பவே கிருஷ்ணா அப்செட் ஆகிடுறாங்க. வேணுனே அன்றைக்கி நிச்சயதார்த்தம் பண்ணுற மாதிரி அது இதுன்னு பேசிக்கலான்ற மாதிரி உள்ளே கூட்டிகிட்டு போக வச்சுறாங்க. கிருஷ்ணாவுக்கு கோயிலுக்கு வந்துட்டு போகலான்ற மாதிரி முடிவு எடுத்துகிறாங்க. இங்கே சாரதா அவர் கண்டிப்பாக வந்துடுவாருன்ற மாதிரி பூமி சொன்ன நம்பிக்கையில் இது பண்ணுறாங்க. ஆனால் பூர்ணிக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும்ல, நானும் உங்கள் கூட வந்தால் தான் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும், இப்போ பூர்ணியை விட்டுட்டு நான் வந்தேன்னா உங்கள் பையன் ஒத்துக்க மாட்டார், அதனால் ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாழைப்பழம் சாப்பிட்டு வாழைப்பழத்தோல கீழே போட்டுறாங்க. பூர்ணியை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு பூர்ணியை வழுக்கி விழ வைக்கிறாங்க. அப்புறம் அவளுக்கு சுளுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் இன்றைக்கி டான்ஸ் ப்ராக்டிஸ் வேணான்னு சொல்லிட்டு இவங்க கோயிலுக்கு போயிடுறாங்க. ககனும் இதை நம்பிடுறாரு முதல்ல. அதுக்கப்புறம் செரி வந்துட்டு வீட்டுக்கு வராரு. வந்துட்டு பூர்ணி இருப்பாங்க உள்ளே, அதனால் வீட்டுக்குள்ளே போனோன்னா கோவப்படுவாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே காலிங் பில் அடிச்சுட்டு வெளியே ஒழிஞ்சிக்கிறாரு. கரெக்டாக ககன் வந்து கதை திறக்கிறாரு. ப்ரோ நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்டா ஒழிஞ்சிட்ருக்கேன்னு சொல்லி கேட்க, சிஸ்டர் அப்புறம் கோச்சிப்பாங்களா என்னை திட்டுவாங்களேன்னு சொல்கிறாங்க. அவளுக்கே முடியலடா, கால் வழுக்கி விழுந்துட்டா, வாழைப்பழத்தோடு யார் வாழைப்பழத்தோடு போட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் ககனுக்கு ஒரு ஞாபகம் வந்து, இப்போ இது கண்டிப்பாக அந்த பூமியோட வேலையாக தான் இருக்கும், அந்த பூர்ணியோட டான்ஸை வந்துட்டு கெடுக்கிறதுக்காக தான் அந்த தையத்தக்கா இந்த வேலை பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தையத்தக்காவா அது யார், அதான் அந்த டான்ஸு டீச்சர் வந்தாலே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அவங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்க பூமின்னு சொல்கிறாங்க. ஓ பூமியா பேர், இப்போ எங்கே போயிருக்காங்க, வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்களான்னு கேட்க, இல்லை அம்மா கூட கோயிலுக்கு போயிருக்கா, அதுக்காக தான் போய் சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே நான் பெரியம்மா கிட்டே எந்த கோயில் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறேன்னு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அப்புறம் சரியும் வந்துட்டு அங்கே போகலான்ற மாதிரி பிளான் பண்ணுறாரு. இங்கே ஒரு பக்கம் வெயிட் பண்ணுறாங்க, வரவே மாட்டேங்கிறாங்க. என்னடா இது இன்னும் வரவே இல்லையே அவர் அப்படின்ற மாதிரி சாரதாவும் பூமியும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே மாப்பிள்ளை வீட்டோட பேசிகிட்டு இருக்கனால இவர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் நைஸாக போய் பேசலான்னு பார்த்தா அபூர்வா ஃபோனை வாங்கி கட் பண்ணி விட்டுடுறாங்க. இதனால் அவர் ரொம்பவே சரி இன்னும் வரவே இல்லைன்ற மாதிரி யோசிச்சுட்டு சாரதாவும் பூமியும் நின்றுட்டுருக்க, கரெக்டாக நம்மளோட ககன் வராரு. இன்னுமா அவரை நம்பிட்டு இருக்கீங்க, அவர் எப்பயும் நம்மளை இது பண்ணி விட்டுட்டு போயிட்டார், ஏமா இன்னும் அதே நம்பிக்கையோடு இருக்கீங்க, எதுக்காகமா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் புருஷன்ற நம்பிக்கையில் தான் இவ்வளோ தூரம் நம்பிக்கையாக இருக்கிறாங்க, நீ யார் அந்த நம்பிக்கையை தடுக்கிறதுக்குன்னு பூமி பேச, உனக்கு தெரியாது அந்த ஆள் என்ன பண்ணார், வாய முடியுதுன்னு சொல்கிறாங்க. என்ன நீ அப்பாவா அவர் செய்கிறாரு, உனக்கு என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பூமி ஒரு பக்கம் இது பண்ணி பேசிட்டு இருக்கா. ககன் ரொம்பவே கோவப்படுறாரு. பாட்டா அவளுக்கு எந்த உண்மையும் தெரியாதுடா, நான் சொன்னனால தான் என் கூட வந்தா, நீ தயவு செஞ்சு அவன் மேலே கோவப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் ரொம்பவே கோவப்பட்டிருக்காரு ககன். அதோட எபிசோட் முடியுது.